சரி, வாங்க பேசலாம். ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்ஸ், அதாவது தரப்படுத்தப்பட்ட தேர்வுகள். இந்த வார்த்தையை கேட்டாலே போதும், நம்மள பல பேருக்கு ஸ்கூல் லைஃப்ல இருந்த ஒரு பெரிய டென்ஷன் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா உண்மையில இந்த டெஸ்ட்ஸ்லாம் என்ன, ஏன் இதை பத்தி இவ்ளோ பெரிய விவாதம் நடந்துட்டே இருக்கு? நம்மள நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது ஒரு விதமான பதட்டம், ஒவ்வொரு கேள்வியும் நம்ம வாழ்க்கையே முடிவு பண்ண போகுதுன்னு ஒரு பயம். சரியா? அந்த ஃபீலிங் தான் இந்த டாபிக்கே இவ்ளோ முக்கியமானதா ஆக்குது. நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் மாதிரியான நம்பகமான இனங்கள்லேருந்து எடுத்ததுதான். சோ வாங்க, அவங்களோட ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு நாம ஆழமா பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வகையான மதிப்பீடு. இதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி கேள்விகள், ஒரே டைம் லிமிட், மார்க் போடுற முறையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் இப்படி பண்றாங்க? அதோட முக்கியமான நோக்கம் வேற வேற இடத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு நேர்மையான வழியில ஒப்பிட்டு பார்க்கறது தான். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பெரிய அளவுல நடக்கிற எல்லா டெஸ்டும் ஒரே நோக்கத்துக்காக இல்ல. உண்மை சொல்லப்போனா இதுல 2 முக்கியமான வகைகள் இருக்கு. இங்க தான் நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா SAT, ACT மாதிரி டெஸ்ட்ஸ் இருக்கு. இது ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு எந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்கன்னு அளவிடுது. இன்னொரு பக்கம் PISA, NAEP மாதிரி அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட ஸ்டூடெண்ட்டை பத்தினது இல்ல, இது ஒரு நாடோ அல்லது ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த கல்வி சிஸ்டம் எப்படி செயல்படுதுன்னு மதிப்பிடுது. புரியுதா? அப்போ எதுக்காக இந்த டெஸ்ட்டை எல்லாம் பயன்படுத்துறாங்க? முதல் காரணம், ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வேற வேற ஸ்கூல்ஸ், ஏன் வேற வேற நாடுகளுக்கு நடுவுல கூட ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அடுத்து, ஒரு சிலபஸ் இல்லனா டீச்சிங் மெத்தட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரிஞ்சுக்க உதவுது. கடைசியா, காலேஜ் அட்மிஷன் மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு எந்தவித பாகுபாடும் இல்லாத டேட்டாவை கொடுக்குது. ஆனா இவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு சொன்னாலும் ஏன் இந்த டெஸ்ட பத்தி இவ்ளோ சர்ச்சை வருது? சரி வாங்க, இப்ப அந்த விவாதத்தோட மையத்துக்குள்ள போலாம். இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமான டெஸ்ட் வரும்போது டீச்சர்ஸ் மேல ஒரு ப்ரெஷர் உருவாகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஹிஸ்டரி கிளாஸ்ல ஒரு புரட்சி ஏன் நடந்துச்சின்னு ஆழமா விவாதிக்கிறதுக்கு பதிலா எக்ஸாம்ல வரும்னு சொல்லி வெறும் தேதிகளை மட்டும் மனப்பாடம் செய்ய வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் டீச்சிங் டு த டெஸ்ட், அதாவது தேர்வுக்காக கற்பித்தல். இதனால என்ன ஆகும்? இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப தேவையான கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் மாதிரியான திறன்கள்லாம் அப்படியே ஓரங்கட்டப்படுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல டீமா வேலை செய்யற உங்க திறமையோ இல்ல ஒரு புது பிரச்சனைக்கு நீங்க கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பரான தீர்வையோ கடைசியா எந்த எக்ஸாம் மதிப்பிட்டுச்சு? இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான திறமைகள் எல்லாம் ஒரு ஆன்சர் ஷீட்ல அடக்கவே முடியாது இல்லையா? இது நியாயம், சமத்துவம் பத்தி ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு காஸ்ட்லியான கோச்சிங் கிளாஸ், பர்சனல் டியூட்டர், நிறைய பிராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது எதுவுமே கிடைக்கல. இப்போ இந்த டெஸ்ட் உண்மையிலே அவங்க திறமையை அளக்குதா இல்ல யாருக்கு எவ்வளோ வசதி இருக்குன்னு அளக்குதா? அது மட்டும் இல்ல, டெஸ்ட்ல பயன்படுத்துற மொழி, அதுல இருக்கிற கலாச்சார விஷயங்கள் கூட தெரியாமலேயே ஒரு சில குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாதகமா அமைஞ்சு மத்தவங்களுக்கு ஒரு தடையா மாறிடலாம். இந்த எல்லா விவாதங்களுக்கும் மேல இந்த டெஸ்ட் உண்டாக்குற ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கு. அது என்னன்னா ஸ்ட்ரெஸ். ஆமா, மன அழுத்தம். இந்த ஒரே ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லார் மேலேயும் ஒரு பெரிய பாரத்தை வைக்குது. இது மொத்த கத்துக்கிற சூழலையே கெடுத்துடலாம். இவ்ளோ விமர்சனங்கள் இருந்தாலும் இதை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெஸ்ட்லாம் இல்லைன்னா நம்ம கல்வி முறை எந்த அளவுக்கு நல்லா செயல்படுதுன்னு அளவிடுறதுக்கு நம்பகமான, பாரபட்சம் இல்லாத டேட்டாவே நம்மகிட்ட இருக்காது. ஒரு சிஸ்டம் சரியா வேலை செய்தான்னு பார்க்கறதுக்கு, அதாவது அக்கௌண்டபிலிட்டிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கருவினும் அவங்க சொல்றாங்க. சரி, இவ்வளவு சிக்கலான, சில நேரங்கள்ல குறையுள்ள இந்த சிஸ்டத்தை ஒரு தனி ஆளா நாம எப்படி சமாளிக்கிறது? பாருங்க, இந்த சிஸ்டத்தை மாத்தணுங்கிற விவாதம் ரொம்ப முக்கியம். ஆனா அது நடந்துட்டே இருக்கும்போது நாம இந்த டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதனால வாங்க, இதுக்கு தயாராகிறதுக்கு நம்மளோட பர்சனல் டூல் கிட்ட நாம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தயார் பண்றதுன்னா எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே ஆரம்பிக்கிறதுல ரொம்ப முன்னாடியே ஆரம்பிக்கணும். கடைசி நேரத்துல அறக்க பறக்க படிக்கிறத விட்டுட்டு முன்னாடியே பிளான் பண்ணி படிங்க. அது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கொடுக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் டைமை சரியா மேனேஜ் பண்ண முடியும். படிச்சதை அப்பப்ப திரும்ப சொல்லி பாருங்க. இது உங்க மெமரியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். ரொம்ப முக்கியமா, நிஜமான எக்ஸாம் மாதிரி டைம் வச்சு பிராக்டிஸ் டெஸ்ட் எழுதி பாருங்க. இது எக்ஸாம் அன்னைக்கு உங்க டென்ஷனை நல்லா குறைக்கும். சரி, இப்போ எக்ஸாம் நாள் அன்னைக்கு என்ன பண்றது? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ டைம் கொடுக்கலான்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. முதல்ல ஈஸியான கேள்விகளுக்கு பதில் எழுதுங்க. அது உங்க கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். ஒரு கேள்விக்கு பதில் தெரியலையா? பரவாயில்ல, தப்பான ஆப்ஷன்ஸை ஒன்னொன்னா நீக்கி பாருங்க, சரியான பதில் கிடைக்கலாம். எல்லாத்துக்கும் மேல
பாசிட்டிவா இருங்க, கூலா இருங்க. பதட்டப்படாம இருந்தாலே உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் கல்வியில பயன்படுத்துற பல கருவிகள்ல ஒண்ணு, அவ்வளோதான். அது ஒருபோதும் ஒரு மனுஷனோட முழு திறமையோ இல்ல அவங்களோட மதிப்பையோ முடிவு பண்ணாது. இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்டிங் சிஸ்டம்ல இவ்ளோ குறைகள் இருக்குன்னா ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டி, ஆர்வம், பர்சனல் growth இது எல்லாத்தையும் சேர்த்து அளவிடுற மாதிரி ஒரு நல்ல அசஸ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?